மாநிலத்திலிருந்து மத்திய அரசு வசூலிக்கும் வரியை செலுத்த மாட்டோம் என்று கூற ஒரு நொடி மட்டுமே ஆகும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவர் கூட்டாட்சி முறையின் முக்கியத்துவத்தையும் பேசியிருக்காருன்னு சொல்லி செய்தியில் வருது. அதாவது பரஸ்பர கொடுக்கல் வாங்க, அதாவது மத்திய அரசு கொடுக்கணும், மாநில அரசு வாங்க மட்டும் செய்ய நாங்கள் இந்த சொல்கிறபடி செய்ய மாட்டோம். வரி பகிர்மானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது ஆரம்பத்திலிருந்து என்னுடைய வாதம். இந்த கல்வி திட்டத்தை பொறுத்தளவுக்கு புதிய கட்டமைப்பு உருவாக்குவதற்காக மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து செயல்படுத்தியது இந்த சர்வ சமக்கிர சிக்ஷான்னு சொல்லி அந்த திட்டம். அது பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் உருவாக்குறது. அந்த திட்டத்தை திடீர்னு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்க. அப்படி சொல்கிறவங்க பிள்ளைங்க அவங்க நடத்துகிற ஸ்கூல்லெல்லாம் 3 மொழிகள் இருக்குது. அதில் குறிப்பாக ஹிந்தி இருக்குது. அது மட்டும் இல்லை, திராவிட மொழிகளில் ஒரு மொழியை கூட கற்றுக்கலாம். ஏன்னா இந்திய மொழியில் ஒன்று தான் இருக்குது. திராவிட மொழி இந்திய மொழி தானே, நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி தானே அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மொழிக் கொள்கையில் இவங்க போராட்டம் ஆரம்பித்து புதுசாக கிளப்பி விட்டு மொழி பிரச்சனைங்கிறது இல்லைங்கிறது என்னுடைய வாதம். இவங்க ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பிரச்சனைகள் தினசரி. இப்போ 2 வாரமாக பார்த்தா பிரச்சனைலாம் மாறி இதை பத்திரிகைகள் பேசுகிறாங்க. மக்கள் மனசில் இதுதான் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா மக்கள் மனசில் நாள்தோறும் நடக்கும் கொலை கொள்ளைகளும் இந்த அராஜகங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கிற அராஜகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அது மாதிரி கூட்டணி கட்சிகளும் சண்டை போட்டுருக்கிறாங்க. இப்படி பிரச்சனைகள்லாம் மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதை பற்றி பத்திரிகைகள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது பத்திரிகைகள்லாம் பெரும்பாலும் பார்த்தா இதை இந்த மும்மொழி கொள்கை வேணுமா, இருமொழி கொள்கை போதுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத கொண்டு வச்சிட்டார். அதாவது இதை பிஜேபிக்காரங்க மடைமாற்றம், அதாவது திசை திருப்புறாங்கன்னு நான் சொல்கிறேன். திசைன்னு சொன்னால் கூட தமிழ் வார்த்தையில்னு சொல்கிறது நிலைமை ஆகிப்போச்சு. அதுதான் பிரச்சனை. நம்ம தமிழை வளர்க்க வேண்டும், அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மக்களை பயமுறுத்தக்கூடாது. பஸ்ஸுன்னு சொன்னால் தப்பு, அதை பேருந்துன்னு தான் சொல்லணும். காருன்னு சொன்னால் தப்பு, அதை மகிழ்வுந்துன்னு தான் சொல்லணும். அப்படிங்கிறதெல்லாம் சரி, அது சொல்கிற தமிழ் பண்டிட்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி தூய தமிழ் வார்த்தையில் பேசினாத்தான் தமிழ் வளரும்னு சொல்கிறதே அபத்தமான வாதம். அதை அப்படியே சொல்லிட்டு போகிறவங்க ரொம்ப அபத்தமாக இருக்காங்க. அதனால் அதோடு விட்டுறேன் நான். சரி, இப்போது இவங்க தார்ச்சட்டி எடுத்துட்டாங்க. பழையபடி இவங்களுடைய ஆயுதம் அது தார்ச்சட்டி எடுத்துகிட்டு போகிறது. அதே வேலையை திமுககாரங்க எடுத்துகிட்டு போயிட்டு சங்கரங்கோயிலில் ஆங்கிலத்தில் அடிக்க போயிட்டு, இல்லை அதில் அதுக்கு மேலே உள்ள ஹிந்தியில் அடின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் வீடியோவில் பார்த்தேன். அது நான் என்னுடைய வீடியோலாம் போட்டிருக்கிறேன். இதுதான் இவங்களுடைய லட்சணம். அதாவது இந்தியை தான் ஆங்கிலம் தெரியாத ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு தார்ச்சட்டை வச்சு பூசுகிற வேலையை பண்ணுறாங்க. மக்கள் மொழி பிரச்சனை என்று கொந்தளித்ததாகவோ அல்லது அதை பிரச்சனையாக செய்ததாகவோ எந்த செய்தியும் இல்லை. உண்மையிலே சில இடங்களிலிருந்து மாணவர்களும் சரி மக்களும் சரி இது படிக்கிற என்ன தப்புன்னு கேட்குறாங்கன்னு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அடுத்து இந்த சிபிஎஸ்சி இப்போலாம் ஆயிரக்கணக்கான ஸ்கூல் வந்துருச்சு. அது கொஞ்சம் காசு, ப்ரைவேட்டில் ஃபீஸ் அதிகம். பட் அவங்க நடத்துகிற கல்வி திட்டம் மும்மொழி கொள்கை, அதில் இந்தியும் இருக்குது. அதில் அதை நடத்துபவர்களில் அரசியல்வாதிகளில் பெரும்பாலானவர்கள் திமுகவினர். ஏன் இப்போ விஜய் பற்றி இதில் பேச போகிறேன். இவர் திருமாவளவனை பற்றியும் அதில் அண்ணாமலை, பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தார். அவர் நிர்வாகத்தில் இருக்கிற பள்ளியில் இல்லையான்னு சொல்லி கேட்டவுடனே அதுக்கு ஒரு சமாளிப்பு ஜாலிஜாப் சொல்லிட்டு, பட் நேரடியாக நாங்கள் மும்மொழிப்பு எதிர்ப்பு இல்லைங்கிற மாதிரியும் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நம்ம விசிக தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுடைய வேஷங்கள்லாம் இதுதான். எல்லா கட்சிகளும் திமுகவும் சரி, தமிழக வெற்றிகள் இந்த விஜய் கட்சியும் சரி, இவங்கெல்லாம் இந்திக்கு எதிர்ப்பு போடுறோம்னு சொல்லி அவங்க நடத்துகிற ஸ்கூலில் இருக்காங்கன்னா இருக்குது, அவங்க பிள்ளைய படிக்கிறாங்கன்னா படிச்சிருக்கிறாங்க. ஸோ பணம் கொடுத்து படிக்கும், அதிகமாக பணம் செலவழித்து படிக்கும் பள்ளிகளில், அதை நடத்தும் இந்த கட்சிக்கார திமுக நடத்தும் பள்ளிகளில் இவங்க எதை எதிர்க்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்தியை நடத்துறது, பாடம் நடத்துறது. அது இல்லைன்னா சிபிஎஸ்சியில் உங்களுக்கு பெர்மிட்டே கிடைக்காது. அந்த பாடத்தை நடத்த முடியாது. சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட்னால் அது இந்தி இருந்தாகணுங்கிறது தான் அது. இந்திய மொழியில் அது ஒன்றுங்கிறது முக்கியமானது. ஆட்சி மொழி. நீங்கள் உடனே தமிழை விழுங்கியிருக்கிறதா வெட்டி பேச்சு. இது
அதாவது பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்க வேலையே செய்கிறவங்க ஆட்சியாளரும் செய்கிறாங்க. இந்த மாதிரி இல்லாத ஒன்றை ஒருத்தர் பேசி, தனி ஒருவன் பேசி மக்களை உணர்வுபூர்வமாக கொண்டு போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு நடந்தால் அதுக்கு உடனே கைது பண்ணுற அளவுக்கு போகிறது இந்த திராவிட மாவட்ட ஆட்சியாளர். ஆனால் ஆட்சியாளர்களே அதை செய்யலாம்ங்கிறது விதிவிலக்காகி போச்சு. என்ன பண்ணுறது? ஏன்னா அதில் உஸ்மான் ஆன உடனே, அதாவது மொழிக் கொள்கை சம்மந்த பிரச்சனைகள் பெருசாக மக்கள் பொங்கி எழுந்து வருவாங்கன்னா அப்படி எதுவும் நடக்கலைன்னு தெரிஞ்சவொடனே நமக்கு எம்பி தொகுதி குறையுதுன்னு எனக்கு சொன்னாங்கன்னு ஆரம்பிச்சார். திடீர்னு எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. சரி, அது அந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய காலகட்டம் நெருங்கிட்டு இருக்காங்கன்னா வாஸ்தவம், அது உண்மைதான். இது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் செய்தால் தென்னாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பிஜேபியின் கட்சிக்காரர்களும் சரி, பிரதமர் மோடியும் சரி அந்த மாதிரி செய்ய மாட்டோம். காங்கிரஸினுடைய கொள்கையில் தான் நாங்கள் மாறுபடுறோம்னு ஏற்கனவே அவங்க பல முறை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க பூச்சாண்டி காட்டுறது நமக்கு குறையுது. நம்ம மக்கள் தொகையை பெருக்க விடாமல் 70களில் வந்த குடும்ப திட்டம், அதாவது ஃபேமிலி பிளானிங் திட்டம், குடும்ப கட்டுப்பாடு திட்டம், அந்த திட்டத்தின்படி நம்ம வெற்றிகரமாக செயல்பட்டனால நமக்கு மக்கள் தொகையினுடைய உயர்வு வட மாநிலங்கள் அளவுக்கு அதிகம் இல்லை. அதனால் நமக்கு சீட்டு குறையுதுன்னு இந்த கதையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இப்போ புதுசாக ஆரம்பித்து அதுலேயும் வெடி வச்சு பார்த்தாங்க. பெருசாக வெடிக்கலை, அதுதான் உண்மை. இதை பற்றி இவர் முதல்வர் ஸ்டாலின் சொல்வது பச்சை பொய்யின்னு உள்துறை மந்திரி சொல்லி அதே நாளில் 2 நாளைக்கு முன்னாடி அவர் இந்த ஈஷா யோக மையத்துக்கு கோயம்புத்தூர் வந்த நேரம் அவர் அதை பற்றி பேசியிருக்காரு. அந்த அதை இப்போ பார்க்க போகிறோம். இதில் இப்போ நான் ஆரம்பித்தது இந்த வீடியோனுடைய முக்கியமானது இப்போ நான் இது சொல்கிறது, மாநிலத்திடம் இருந்து மத்திய அரசு வசூலிக்கும் வரியை செலுத்த மாட்டோம் என்று கூற ஒரு நொடி மட்டுமே ஆகும். சொல்லித்தான் பாருங்களேன். நீங்கள் முதலமைச்சர், ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை, ஒரு மாநிலத்தின் தலைவர், நீங்கள் ஆட்சியாளர், நீங்கள் இந்த வரிகொடா இயக்கம்னு சொல்கிற மாதிரி வார்த்தைகளை நாங்கள் செலுத்த மாட்டோம்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்லாம் பேசுகிறீங்க. என்ன பொறுப்போடு பேசுகிறீங்கன்னு தெரியலை. செய்து பார்த்தால் ஆட்சி போயிடும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் படி ஆட்சி நடக்கலைன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக சுப்ரீம் கோர்ட் தடையெல்லாம் அங்கே வேலைக்கே ஆகாது. ஆர்டிகல் 356 உடனே வீட்டுக்கு அனுப்பி விடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதான் நடக்கும். நீங்கள் சொன்னால் என்ன ஆகுங்கிற மாதிரி பூடகம் போடுறதுக்கு, இந்த மாதிரி பேசுவதற்கு, பொறுப்பு இல்லாமல் பேசுவதை விட்டு இந்த ஓராண்டு காலத்தில் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்து நீங்கள் முயற்சி பண்ணி ஆட்சியை தக்க வைக்க முயற்சி செய்தீர்கள் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். அதை விடுத்து இந்த மாதிரி மக்களை உணர்வுபூர்வமாக கொண்டு வரோம்னு சொல்லிகிட்டே செய்கிறதுங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. முதல்வருக்கு அது அழகல்ல. அதை அவர் மறுபடியும் செய்து கொண்டிருப்பது மிகவும் தவறு என்பது என் கருத்து. சரி, அமித்ஷா உள்துறை மந்திரி அவர் என்ன சொல்கிறாரு, 2026 நமது ஆட்சி, அதாவது பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி அப்படிங்கிறாரு. சரி, அவங்களுடைய நம்பிக்கை அது. வந்தால் இந்த திராவிட மாடல் ஆட்சிகளோ அல்லது அதிமுகவினுடைய ஊழல் ஆட்சி அளவுக்கு இல்லாமல் கொஞ்சமாவது மாற்றம் இருக்கும் என்பது என் நம்பிக்கை. அதில் நான் வெளிப்படையாக தான் அதை சொல்கிறேன். வருமாங்கிறது சந்தேகம், அது வேறு விஷயம். இன்னும் அந்தளவுக்கு அவங்களுக்கு இப்போ பழைய லெவலில் இல்லாமல் கொஞ்சம் முன்னேறிட்டு வராங்க. இன்னும் ரொம்ப தூரம் அவங்க கடக்க வேண்டிய இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அண்ணாமலை போன்ற வலுவான தலைவர்கள் பாஜகவை தமிழ்நாட்டில் வழிநடத்துவது என்பது பாஜகவுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அது மிக மிக நல்லது என்பது நம்ம எதிர்கால தமிழகத்திற்கு அது மிக மிக நல்லது என்பது நம் கருத்து. சரி, அது இருக்கட்டும். இப்போ அவர் நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோங்கிறாரு, புதிய யுகத்தை உருவாக்குகிறோங்கிறாரு, வகுப்புவாத சிந்தனைக்கு முடிவு கொண்டு வரப்படுங்கிறாரு. இதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். தமிழகத்தில் நிலவும் ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். சரி, இது வரைக்கும் பேசுனது சரி. இப்போ அவர் என்ன சொல்கிறார், உண்மைதான், ஊழல் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் இப்போ சொல்லியிருக்கிறது உள்துறை மந்திரி அவர் சொல்கிறார், தமிழகத்தில் இருக்கும் தேச விரோத சக்தி வேரோடு பிடுங்கி எரியப்படும். எங்கே இருக்குது அப்படி இருக்குதுங்கிறது முதல்ல ஜென்ரலாக சொல்கிறாருன்னு நினச்சா, அவர் சொல்கிற அடுத்த வரிகள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேவலமான நிலையில் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பல்கலை உட்பட முக்கியமான இடங்கள், அதாவது யூனிவர்சிட்டியிலிருந்து முக்கியமான இடங்கள் கூட பெண்கள் பாதுகாப்பாக சென்று வரக்கூடிய சூழல் இல்லை. வேங்கை வயல் சம்பவத்தில் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதெல்லாம் உள்துறை மந்திரி பேசுனது. இது உண்மையும் கூட நடந்தது. 2G வழக்கு விசாரணை இன்னும் முடியவில்லை. தேச விரோத சிந்தனை தான் ஆட்சி கட்டிலில் இருக்கிறது.
தேச விரோத சிந்தனை வந்து ஆட்சி கட்டில் இருக்குன்னா நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்களே. தேச விரோத சிந்தனையோட தேச விரோத செயலோட ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டிகல் 356 உடனே டிஸ்மிஸ் பண்ணலாம் செய்யணும். நீங்கள் வெறும் வார்த்தையாக அப்படி மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி உள்துறை மந்திரியை பேசுகிறது சரியாக எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தேச விரோத சிந்தனையில் அவங்க செயல்படுறாங்கங்கிற மாதிரி இருக்குன்னா அதை நீங்கள் கன்ஃபர்ம் பண்ணணுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை. இது வந்து தேச விரோதமாக இருக்குது நீங்கள் பண்ணுறதுன்னு சொல்லி. இது வந்து அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசியது எனக்கு சரியாக தெரியல. அப்படி உண்மையிலே இருக்குன்னா அந்த அரசு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு. மத்திய அரசில் அந்த அதில் இருக்கிற பொறுப்பில் தான் உள்துறை மந்திரி இருக்கார். அவரே இப்படி பேசிட்டு அரசியல் பேசுன மாதிரி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மையிலேயே இந்த ஆட்சி தேச விரோத சிந்தனையில் செயல்படுகிறது என்று நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெக்கார்டு இருக்குன்னா நீங்கள் எதுக்கு ஆட்சி அவங்கள உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமே. சரி, அது ஒன்று. தொகுதி மறுசீரமைப்பை பற்றி சொல்லும்போது பொய் சொல்கிறாரு முதல்வர், வந்து பொய் சொல்கிறாங்க. நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இவருக்கு வேறு எதுவும் கிடைக்கலன்னு எந்த கொம்பனாலையும் போய் எங்களை குறை சொல்ல முடியாதுன்னு ஆரம்பித்தவர் வந்து பூர்வ மக்களை கொண்டு வருது. தமிழை காப்பாற்றுவோம், இந்தியை விரட்டுவோம்னு ஆரம்பித்தாங்க. இந்தியை விரட்டுற லட்சணத்தையும் நான் பார்த்தேன். ஏன்னா இப்போ ஈரோட்டு இடைத்தேர்தலில் கொஞ்சம் இந்தி பெல்ட் இருக்குது போல தெரியுது. இந்தி மக்கள் பேசுகிற மக்கள் இருக்காங்க, அங்கே இந்தியில் தான் ஓட்டு கேட்டிருக்காங்க. இவங்க இந்தி விரட்டுறதெல்லாம் இப்படி தான் இருக்குது. இவங்க நடத்துகிற ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூல் இவங்க நடத்துகிற ஸ்கூல் ஏன் சிபிஎஸ்சி நடத்துகிறாங்கன்னா அதில் துட்டு நிறைய கிடையாது, அதனால் ஸ்டாண்டர்ட் அதிகம். அதே அரசு நடத்தும்போது, மத்திய அரசு நடத்தும்போது அது ஃப்ரீ. கேந்திரிய வித்யாலயா வந்து அரசு ஊழியர்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. காலி இடம் இருந்தால் மக்களுக்கும் உண்டு. அது வந்து ரொம்ப கம்மியான ஃபீ. உங்களுக்கு வருஷத்துக்கே 4000 5000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஃபீஸே. ஸோ அதுவும் வந்து ஏழைகளுக்கு அந்த ஃப்ரீ இது இருக்கலாம், அதில் அங்கேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரசு நடத்தும் மத்திய அரசு நடத்தும் பள்ளிகள் செலவு அதிகம் கிடையாது. ஆனால் அதே மாடலில் தனியார் நடத்தும்போது மிகப்பெரிய தொகையை ஃபீஸாக வசூலிக்கின்றனர். அந்த மாதிரி நடத்துறது திமுக துட்டு குடிக்கிற இடம் நிறைய கிடைக்கிறதுனால ஸ்கூல் நடத்தி சம்பாதிக்கிறதுல இந்த இந்தியை அவர்கள் நடத்துகின்றனர். அவர்கள் தொழிலின் மூலம் இந்தியை நடத்தத்தான் செய்கின்றனர். ஆனால் மக்களுக்கு அரசு பள்ளியில் கொண்டு வந்தால் ஏழை மாணவர்களும், இப்போ மாநில அரசு பள்ளியிலே அது அந்த திட்டத்துங்களை கொண்டு வந்தால் ஏழை மாணவர்களுக்கும் அது வாய்ப்பாக இருக்கும். ஏழை மாணவர்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் ஆங்கிலத்துக்கு அப்புறம் இந்திய மொழி ஏதாவது ஒன்று, அது இந்தியாவும் இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடா எதனாலும் எடுத்துக்கலாம். அதை செய்யாமல் அதற்கு ஆசிரியர்களே இது நீங்கள் வந்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு செய்தீர்கள்னா அவங்க கிராண்ட்டும் கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான கோடி ரூபா வருது. அதில் ஆசிரியர்களெல்லாம் வந்து பிதற்றலான வாதம் என்பது என் கருத்து. இந்த மாதிரி அந்த செயல்பட்டுக்கிட்டு பொய் சொல்கிறார் என்று சொல்கிறார். அது முழுக்க முழுக்க உண்மை. இவர் முதல்வர் அவர்கள் பேசியது உண்மை அல்ல. அமித்ஷா பேசியது சரியே. ஆனால் தேச விரோத சிந்தனையில் ஆட்சி கட்டல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அமைதியாக பேசி செல்வது என்பது ஒரு உள்துறை மந்திரிக்கு அழகல்ல என்பது நம் கருத்து. அதுக்கப்புறம் நிதி வழங்கவில்லையான்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க வந்து நிதி பகிர்மானத்தை பற்றி இவங்க பேசினா அது சும்மா கதை விட்டு பார்த்தாங்க, இப்போ விட்டுட்டாங்க. அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு திட்டம், மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்துறது நீங்கள் சொன்னபடி பண்ண என் இஷ்டத்தை பண்ண நீ காசு கொடுன்னு கேட்குறாங்க. இதுதான் அதில் உள்ள உண்மை. அது தமிழக மாணவர்களுக்கு கொடுக்கவில்லை, நீங்கள் தமிழக மாணவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்கிறீங்க. அதுதான் உண்மை. தமிழக மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க விடாமல் செய்கிறீர்கள். தமிழக மாணவர்களுக்கு அதனால் வரக்கூடிய மத்திய அரசு உதவிகளையும் அதையும் நீங்கள் கெடுக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதையெல்லாம் விடுத்துவிட்டு தமிழ் மாணவர்களுக்கு செய்யவில்லை என்று அரசியல் செய்கின்றனர் நம் தமிழ்நாட்டில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், அதாவது 10 வருஷம் ஆட்சி காலத்தில் சொல்கிறாங்க, 2004 14 வரைக்கும், அது வந்து 1.5 லட்சம் கோடி வரைக்கும் அவங்க நிதி பகிர்மானம் செஞ்சாங்க. நாங்கள் 5 லட்சம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்கோங்கிறாங்க. காலம் கூடுது, பைசா கூட இருக்கும். பட் இருந்தாலும் இது 3 மடங்குக்கு மேலே. நீங்கள் அப்படி பார்க்கும்போது நிதி பகிர்மானங்கிறது நியாயமான முறையில், நியாயம் இல்லைன்னா தான் நீங்கள் கோர்ட்டு போவீங்களே, போகலையே. மாநில சர்க்கார் வந்து நிதி பகிர்மானத்தில் குறைவு இருந்திருந்தது என்றால், வரி பகிர்மானத்தில் குறைபாடு இருந்திருந்தது என்றால் அவர்கள் உடனே கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. இவங்க செய்வது அரசியல். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொண்டு தான் இருக்கணும். அதனால தான் இவங்க சொன்னது கோஷத்துக்கு கூட்டம் போட்டு வெகுண்டெழுந்து மக்கள் வரவில்லை என்பது நம் கருத்து. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.